என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் பரபரப்பாக எதையோ நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உலக சான்றவற்றை, பணம், பதவி, பொருளாசை, பேராசை, இன்னும் எதையோ தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த வாசகத்தில் அல்லது நற்செய்தியில் நாம் பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள், மார்த்தா மற்றும் மரியா. இந்த 2 பேரும் 2 வித்தியாசமான தேவைகளில் ஈடுபடுகிறார்கள். ஒருவர், நான் எப்படி இயேசுவுக்கு இதெல்லாம் செஞ்சு பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மார்த்தா. ஆனால் மரியாலோ இயேசுவின் காலடியிலே அமர்ந்து கொண்டு இயேசு என்ன சொல்கிறார் என்று கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள். இதில் பாருங்க, இந்த பரபரப்பாக வேலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, மார்த்தா, இயேசுவே நீங்கள் பாருங்க, நான் தனியாக கட்டி தவிக்கிறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும், தயவு செய்து மரியால எனக்கு உதவி செய்ய நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொன்னார், மார்த்தா மார்த்தா, நீர் பற்பல வேளைகளில் பரபரப்பாக இருக்கிறாய், இதை செய்யணும் அதை சாதிக்கணும் என்று நீ பரபரப்பாக இருக்கிறாய். மரியாலோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள், அதை அவரிடமிருந்து நான் எடுத்துவிட மாட்டேன் என்று சொல்றார். இதுதாங்க தெய்வ அழைத்தல். இந்த உலகத்தில் எல்லோருமே வாழ்கின்ற சிறு வயசுலேருந்து பெரியவங்களா, சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களை கேட்போம், நீ என்னம்மா ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். நான் டாக்டர் ஆகணும், பையனுக்கு நான் லாயர் ஆகணும், நான் இது ஆகணும் அது ஆகணும். என் வயசில் கூட, சின்ன வயசில் என்ன கேட்டிங்கன்னா சொன்னாக்கா, நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்றைக்கு எனக்கு பக்குவம் அடைந்ததோ, என்றைக்கு இந்த உலக வாழ்வு எவ்வளவு கடவுளை விட தள்ளி போய் கொண்டிருக்கிறதோ என்று நான் உணர்ந்தேனோ, அன்றைக்கு என் வாழ்வில் நான் முடிவெடுத்தேன். சங்கீதம் 115ங்க, சங்கீதம் 115. முன்ன நான் சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் ஃபாதர் கட்டல் இருந்தார், சுங்காய்பட்டாணியில். ஃபாதர் கட்டல், அவருடைய ஆர்டினேஷன் தீம் எங்கள் அப்பா வைத்திருந்த பைபிளில் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஃபாதர் கட்டலோட ஆர்டினேஷன் தீம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 115 சொல்லப்படுகிறது, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? What can I offer the Lord for all his goodness to me? அந்த ஆர்டினேஷன் டீம்ங்க என்னுடைய மனசில் அப்படியே பதிந்தது. சின்ன வயசுல கடவுள் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நிறைய வரங்களை கொடுக்கிறார், நிறைய பொருளாதாரங்களை கொடுக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டுமாய் கடவுளிடத்தில் என்ன நான் திரும்பி கொடுக்கணும் அப்படின்ற கேட்கறது குறைவுங்க. நீங்கள் எவ்வளோதான் சம்பளம் எடுங்க, நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிங்க, எவ்வளோதான் ஆசீர்வாதங்களை வாங்குங்க, நீங்கள் கோவிலுக்கு வந்த பிறகு என்ன தெரியுமா கேட்பீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு நோய் வரக்கூடாது, எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், இதை தான்மா கேட்குறோம். இதில் தப்பு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நாம் இப்படியாகத்தான் நம்ம நம்மை பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய சீக்கு நல்லா இருக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், இப்படித்தான் நம்மளுடைய ஜபங்களாக இருக்கிறது. தவறே இல்லைங்க. ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்பான், ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளோ அற்புதமான வாழ்வை கொடுத்திருக்கிறார், இவர் அற்புதமான குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், கடவுளே நீர் என்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு யாராவது கேட்டிருக்கிறோமா? ரொம்ப அரிதுங்க, ரொம்ப குறைவு. நம்ம கேட்பது கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? கேட்டால் ஏதாவது செய்ய சொல்லிட்டாருன்னா மாட்டிக்குவோமே, வாயை திறந்தா மாட்டிக்குவோம். இந்த மீன் தூண்டில் போடும் போது அந்த வாயை பேசாமல் வச்சிருந்துச்சுன்னா அது மாட்டாதான். the fish will never caught if you never open the mouth. அந்த மாதிரி சில பேரை நம்ம கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் கேட்டுட்டா எங்கடா மாட்டிக்கோன்னு ஒரு பயம். என்னுடைய வாலிப வயசுலங்க கடவுள் அவருடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருந்தது. நல்ல ஒரு வேலை, சந்தோஷமான ஒரு வாழ்வு, மாதம் முடிந்தாக்க நல்ல பணம், இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுள். நான் ஒரு நாள் காலையில் காடி ஓட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்போ நான் I will praise the Lord with top of my voice and
ரோசரி சொல்லிக்கிட்டே நான் போவேன். ஆண்டவரே, நான் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறீங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வாயை திறந்தேங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தாங்க. வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனால் இன்றைக்கு 13 வருஷமாக ஒரு குருவானவராக இருக்கிற நான் ஒரு நாளும் சோர்ந்து போனது கிடையாது. ஒரு நாளும் என் ஆண்டவர் என்னை பாதுகாக்காமல் இல்லை. அவ்வளோ சந்தோஷங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த வாழ்வு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லலாம். காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், seek the Lord first, கடவுளை முதலில் தேடுங்கள், அவருடைய இறை அரசை தேடுங்கள், அவருடைய உடைமைகளை தேடுங்கள், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தேடுங்கள், பிறகு உங்களுக்கு என்ன வேணும் என்றது அவர் சேர்த்து கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாசகத்துக்கு முன்பாக 6வது அதிகாரம் 30லிருந்து 31 32 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் என்னை உண்பேன், நான் எதை உடைப்பேன், நான் எதை நாளை குறித்து பயப்படாது என்று சொல்ற ஆண்டவர், நீர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீனானால் கண்டிப்பாக உன்னை சிறப்பாக பயன்படுத்துவார். அவருக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறினோமானால், நம்மளுடைய பேப்டிசம், நாம் எல்லாம் சைல்ட் ஆஃப் காட், நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் ஒரு பேரோடு வாழக்கூடாது, அந்த பேருக்கு உள்ள உரிமையோடு வாழணும். இனி நான் கடவுளுடைய பிள்ளை, என் தாய் தந்தை என்னை ஈன்றெடுத்திருக்கலாம், அவர்கள் என்னை வளர்த்திருக்கலாம், அவர்கள் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கலாம், ஆனால் என் தந்தையாகிய இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்களே, நிறைய பேர் இப்படித்தாங்க. நம்ம நாளைய குறித்து பயப்படுவோம், நம்ம வேலை குறித்து பயப்படுவோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுவோம். சகோதரா சகோதரியே, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன், தேவ வசனங்களை தேடு, இறை அரசை தேடு, இறைவனுக்கு என்னெல்லாம் உன்னிடத்துல பிடிக்குமோ அதை தேடு, ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு சேர்த்து கொடுப்பார். இதுதான் என்னுடைய வாழ்வில் நடந்தது. ஒரு நேரத்தில் நான் மனமாற்றம் அடைந்து எல்லோரும் போல் ஏனோ தனமாக வாழ்ந்து வந்தான். நான் பாவ வாழ்வு, பாவம் நம்மை கட்டுப்பட்டு வைத்திருக்கிறது. பாவ வாழ்வு என்றனாக்கா பெரிய பாவம் இல்லைங்க. வேலைக்கு லேட்டாக போகிறது, என்னுடைய சூப்பர்வைசர் அல்லது என்னுடைய மேனேஜரை எழுதி பேசுறது, மரியாதை கொடுப்பதில்லை, வாழ்க்கையில் ஒரு சுத்தம் இல்லை. இது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், தீமோத்தேயுக்கு பவுல் இப்படியாக சொல்லுகிறார், உன் வார்த்தையின் பொருட்டு நீ என்ன பேசணும், your speech, உன்னோட நடத்தை, நீ வாழ்கின்ற ஒழுங்கு, நீர் ஒழுங்காக நடந்து கொண்டால், 3வது நீர் அன்பில் வளர்ந்தால், your love, பிறகு உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய faith, பிறகு உன்னுடைய பரிசுத்தத்தனம், your holiness. இந்த 5 ரொம்ப முக்கியமானது என்று தீமோத்தேயுக்கு வழங்குவார். நீ சிறுவனாய் இருக்கிறது என்று நீ ஒருபோதும் அஞ்சாதே, பயப்படாதே. உன்னுடைய நடத்தை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நடத்தை, உன்னுடைய ஒழுங்குத்தனம் அல்லது ஹோலினஸ், உன்னுடைய புனிதத்தனத்தை பார்த்து மற்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். The attraction of God is the holiness. The attraction of the God is, எங்கே நன்மை இருக்கிறதோ, தீமை எங்கே இல்லையோ அது நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். அதுதாங்க நாம் தேடி வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கொடுக்கின்ற வாழ்வு. இளைஞனே, இன்றைக்கு நம்முடைய மைய கருத்து என்ன தெரியுங்களா? இளைஞர்களே, எதிர்நோக்குடன் நீங்கள் தூதுருவாகி போய் சேருங்க. நீங்க தாங்க ஏந்தி செல்கின்ற இந்த இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நீங்கள் போர்வையாக போற்றிக் கொள்ளுங்கள், உங்களோட ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் நல்லவளாய் இருக்க முயலுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார், உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று நம்முடைய சங்கீதம் சொல்லுகிறது. கடவுளுடைய இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, அதில் நம்ம உள்ளத்தில் நம்ம குடிக்கொள்ளும் வைக்கும் போது, நம் வாழ்வை செம்மையாக ஆண்டவர் வழி நடத்துகிறாராம். பெற்றோர்களே,
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், என் மகனை நல்லா தான் வளர்த்தேன் ஃபாதர், என் பிள்ளைங்களை நல்லா தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இப்போ எல்லாம் எங்கே போச்சுக்கு தெரியல, வரமாட்டேதுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் அம்மாக்கள் சொல்கிறோம். நான் ஃபேமிலி லைஃப் கமிஷன் கேஎல் ஆர்ச் டயசிஸில் இன்சார்ஜாக இருக்கிறேன். நிறைய பெற்றோர்களை சந்திக்கிற நேரம் வரும்போது இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஐ திங்க் ஐ ஹவ் டன் ராங் இன் மை ஃபெய்த் லைஃப். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குறோம் தெரியுங்களா? டியூஷனுக்கு அனுப்புவோம், பியானோ கிளாஸ்க்கு அனுப்புவோம், கும்ஃபு கிளாஸ்க்கு அனுப்புவோம், தைக்கோண்டோக்கு அனுப்புவோம், எல்லா கிளாஸுக்கும் அனுப்புவோம். கேட்டகிசம் கிளாஸ்க்கு அனுப்புறது தான் நோவும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த கேட்டகிசம் இறை வார்த்தை, இறை பிரசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த கேட்டகிசம் கிளாஸ். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட, என்ன ஃபாதர் நீங்கள் ஃபார்ம் 5ல் போய் கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறீங்க, என் பிள்ளைங்க எஸ்பிஎம் படிக்கிறது இல்லையா அப்படின்னு. 24/7 மணி நேரமும் 24 நேரமும் அவங்க என்ன படிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு வருதுன்னா கணக்கு பண்ணுவாங்க. என் மக ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபாதர் ரொம்ப ஓய்வாக வந்து தூங்குவா, அவளை நான் கச்சரை பண்ணுறதில்ல. வேலைக்கு போகும்போதெல்லாம் சந்தோஷமாக அனுப்புவாங்க, ஏன்னா காசு வருதில்ல. கோவிலுக்கு வந்தால் என்ன வரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு. என் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு நம்ம how much you invest, that much you draw back. நீங்கள் எவ்வளவு கடவுளுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, எவ்வளவு கடவுளை இன்னும் ஆர்வமாய் தேடுகிறீர்களோ, அவளுக்கு ஆர்வமாய் கடவுள் நம்மை தேடுகிறார். இன்னைக்கு மார்த்தா மரியா ஒரு பெரிய நல்ல ஒரு உதாரணங்க. நிறைய பேர் பிள்ளைங்களை வளர்த்த பிறகு, வாலிப வயசு வந்த பிறகு, போப்பா போய் வேலை செய், வெளிநாட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, இதை வாங்கணும், நீ வீடு வாங்கணும், நீ காடி வாங்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள அதே கொடுக்குறோம். ஆனால் என்னைக்காவது சொல்லியிருக்குமா, நீ சர்ச்சுக்கு ஊழியம் செய்யணும்பா, நீ யூத்தில் போய் கலந்துக்கணும், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நீ பங்கு எடுக்கணும், இந்த சர்ச்சை கட்டி எழுப்ப நீ ஒரு தூணாக இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எதுவும் கொண்டு வராத. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபாதர் ஒன்சினியோ ஹென்ரி சொன்னாங்க, இந்த அன்னமால் திருவிழாவுக்கு வரவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு மூட்டை கொண்டு வந்து அப்படியே கொட்டிட்டு போகிற மாதிரி, பாவத்தையும் சரி அல்லது நம்மளுடைய வேண்டுதலையும் சரி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மோடு வாழ்கின்றார், கடவுள் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கிறோம். சங்கீத பதிலுரை என்ன போட்டாங்க பாருங்க, என்ன சொன்னாங்க, உன் கூடாரத்தில் தங்கியிருக்க யார் உரியவர். பழைய ஏற்பாட்டில் இப்படி கேட்கிறோம், கடவுள் தங்கும் கூடாரத்தில் தங்கியிருக்க யார் கொடுத்து வச்சிருப்பார். ஆனாங்க புதிய ஏற்பாட்டில் கடவுள் நீங்கள் தங்கும் கூடாரமாக மாற்றுகிறார். You will become the temple of God, temple of the Holy Spirit. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு திருப்பலிக்கு நாம் வரும்போதெல்லாம் இயேசுவின் உடலையும் இயேசுவின் இரத்தத்தையும் நாம் பருகிக் கொள்கிறோம். இயேசு என் கூடாரத்துக்குள் வருகிறார். இந்த கூடாரமானது கடவுள் தங்கும் ஆலயமாக திகழுங்க. அப்பொழுதுதான் கடவுள் என் வாழ்வில் இருந்து எதெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதையெல்லாம் நிறைவாக நமக்கு செய்து முடிப்பார். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான வல்லமை, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆக அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, எழுந்திருங்கள். போதும், இந்த உலகத்தை பின்னால் ஓடினது போதும். ஆண்டவர் பின்னால் கொஞ்ச நேரம் ஓடி பாருங்க, ஒரு ஓட்டம் எடுத்து பாருங்க. பவுலை போல், தீமோத்தேயை போல் எல்லா இளைஞர்களும், எசேயாஸ் நூலில் எழுதப்படுகிறதுங்க, அவருக்கு 21 வயசு இருக்கும். கடவுள் கூப்பிடுகிறார், நான் யாரை அனுப்புவேன், மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நான் யாரை அனுப்புவேன் என்று எசேயாஸ் தீர்க்கதரிசியை கூப்பிடும் போது எசேயாஸ் தீர்க்கதரிசி சொன்னார், இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்லி, here I am Lord, I come to do your will என்று சொன்னார் எசேயாஸ். அது போலங்க ஒவ்வொருவரும், நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் அனைவரும் நற்செய்தி ஏந்தி போக வேண்டிய மக்களாக இருக்கிறோம். இளைஞர்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் கடவுளை தேடுவோம். மத்தேயு 6:33 சொன்னதில்ல, seek the Lord, கடவுளை தேடினால் நீங்க என்னெல்லாம் ஏங்குகிறீங்களோ, என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீங்கள் வந்து இந்த அன்னாளுடைய மடியில் ஜெபம் வைக்கிறீங்க, எங்களுடைய குழந்தைக்கு
ஒரு கல்யாணம் நடக்கணும், விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தில் ஆழப்படுத்துங்க, கடவுளை உள்வாங்குங்கள். கடவுள் உங்கள் உள்ளத்திலிருந்து செயல்படுவார். கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நம்ம இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நாம் விசுவாச அறிக்கை